வெல்கம் டு டாஃப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ தவம் டெஸ்ட் பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தவம் டெஸ்ட் 3க்கான மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட் 3யோட மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் டாபிக் தான். ஓகேங்களா? ஸோ இருக்கிறதுலேயே ஈஸியான டாப்பிக்கு, அதுவும் ஸ்கோரிங் ஏரியாவும் என்ன அப்படின்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப். மினிமம் 4 to 6 கொஸ்டின்ஸாவது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த டாப்பிக்லேருந்து கேட்டுறாங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் தேவையான எல்லா மெத்தடுமே இருக்குது. ஸோ இதை நம்ம மெத்தட் வைஸ் அனலைஸ் பண்ணோமாலே எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ன்ற டாப்பிக்கே என்ன ஆயிரும்னா ஃபினிஷ் ஆயிரும். ஸோ ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சம் போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இரு எண்களின் மீச்சிமா ஆனது மீப்போவாவின் 6 மடங்காகும். மீப்போக்கா 12. ஆக்சுவலி 2 எண்ணு கொடுத்துருக்காங்க, அந்த 2 எண்ணோட மீச்சிமாவும் மீப்போவாவும். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மீச்சிமா அப்படின்றது மீப்போவாவோட 6 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது எல்சிஎம் அப்படின்றது என்ன அப்படின்னா 6 times ஆஃப் தி ஹெச்சிஎஃப். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீப்போக்கா, அதாவது ஹெச்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12ன்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? அப்போ இங்கே 12 கொடுத்துட்டானா அப்போ 6 into 12 அப்படின்னா என்ன வரும்? ஸோ 6 into 12 அப்படின்றது 72. அப்போ எல்சிஎம் அப்படின்றத அவங்க கொடுக்கல, பட் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஹெச்சிஎஃப் அப்படின்றத 12 அப்படின்றத அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மற்றும் ஒரு எண் 36 எண்ணில் ஒரு எண் 36 அப்படின்னா மற்றொரு எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மெத்தடுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், என்ன அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு x into y equal to LCM into HCF. இது எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு மீச்சிமா இன்ட்டு மீப்போவா. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் எக்ஸ் அப்படின்ற நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒய் அப்படின்ற நம்பர் என்ன பண்ணிக்க சொன்னாங்க அப்படின்னா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க, ஹெச்சிஎஃப்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்சிஎம் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அப்போ எல்சிஎம்மோட வேல்யூ என்ன அப்படின்னா 72. 72 இன்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படின்றது 12 ஈக்குவல் டு ஒரு எண் என்ன கொடுத்துருக்கான் 36. அப்போ 36 இன்ட்டு ஒய். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு 72 இன்ட்டு 12 டிவைடட் பை 36. ஓகேங்களா? ஸோ இதை 2 times அடித்தோம் அப்படின்னா 6 வரும். இதை 112, இது 1, இது 2, இது 1, ஸோ மொத்தம் என்ன பண்ணா 24. ஓகேங்களா? ஸோ அப்போ 72 இன்ட்டு 12 டிவைடட் பை 36. ஓகேங்களா? ஸோ கேன்சலேஷன் அப்படின்றதா பார்த்து பண்ணணும். 72 இன்ட்டு 12 டிவைடட் பை 36. ஓகேங்களா? ஸோ இதை ஒரு டைம்ஸ் போட்டு இதை 3 times போட்டுடலாம். அதே மாதிரி இது 1 times போட்டு இது 24. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா C 24 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த சம்க்கு ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான் வேணும், என்ன அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். ஸோ நெக்ஸ்ட் ரெண்டாவது சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரு எண்களின் மீப்போவா. இரு எண்களின் மீப்போவா 2 மற்றும் 154. அவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு, அதாவது டிஃபரன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா 8 அப்படின்னா அதோட கூடுதல், அதாவது சம் ஆஃப் தி 2 numbers என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் என்ன அப்படின்னா அதே ஃபார்மட் தான், ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இது டைப் 2. ஓகேங்களா? ஒன்று சம் கொடுத்து டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க, இல்லைன்னா டிஃப்ரென்ஸ் கொடுத்து சம் கேட்பாங்க. ஸோ அப்படி தெரிஞ்சு அப்படின்னா நமக்கு சம்மு, அதாவது கூடுதல், அதே மாதிரி வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா a minus b the whole square minus a plus b the whole square. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 4ab. ஓகேங்களா? 4ab இதோட ஃபார்மேட்டே என்ன அப்படின்னா 4ab. ஸோ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க a minus b கொடுத்துட்டான், அதாவது அவ்விரு எண்களுக்குள்ள வேறுபாடு கொடுத்துட்டான். அப்போ a minus b யோட ஃபார்மேட் என்ன 8. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் 8 the whole square போடலாமா?
ஸோ அதே மாதிரி மைனஸ் ஆஃப் a plus b the whole square equal to இங்கே வந்து மைனஸ் வரும் மைனஸ் 4ab. ஸோ ab அப்படின்னால நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இரு எண்களின் பெருக்கல் எப்படின்னா அப்படின்னா LCM இன்ட்டு HCF. ரெண்டு எண்ணை வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அதோட LCM-ஐயும் HCF-ஐயும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஆல்ரெடி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இரு எண்களின் மீப்போவா 2 மீச்சிமா 154. ஓகேங்களா, அப்போ 2 இன்ட்டு 154 ஸோ 308. ஏபியோட வேல்யூ என்ன அப்படின்னா 308. ஓகேங்களா, ஸோ ஈக்குவல் டு 4 இன்ட்டு 308. ஓகேங்களா, இப்போ 8 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 64. 8 ஸ்கொயரோட வேல்யூ 64. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த 64 இங்கிட்டு போய் என்ன ஆச்சோம் அப்படின்னா மைனஸ் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ 308 இன்ட்டு 4 1232. ஸோ ஆக்சுவலி இது வந்து மைனஸில் இருக்கும், இது வந்து ப்ளஸில் இருக்கும். ஸோ அப்போ இந்த மைனஸ் 64 இங்கிட்டு போச்சு அப்படின்னா ப்ளஸ் 64. அப்போ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 1296க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ 1296. ஆனால் இங்கே நமக்கு என்ன இருக்குது, a + b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1296. அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ என்ன? ஸோ இது எதோட ஸ்கொயர் ரூட் அப்படின்னா 36ஓட ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா, ஸோ இதற்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 36. ஒரே ஒரு ஃபார்மேட் தான், என்ன அப்படின்னா AB ஈக்குவல் டு LCM இன்டு HCF. அதே மாதிரி a + b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b த ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா என்ன அப்படின்னா 4 இன்ட்டு AB. அப்போ ஏபின்றது 308ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்கே அந்த 308 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 4 இன்ட்டு 308. ஓகேங்களா, இங்கே a - b அவனே கொடுத்துருக்கான் 8 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 8 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 8ஓட ஸ்கொயர் வேல்யூன்றது 64. ஓகேங்களா, ஸோ அந்த 64 வந்து இங்கிட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். இங்கே இருக்கிறது வந்து -64, இங்கிட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ 1232 + 64ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 1296. இங்கே என்ன இருக்குது, a + b த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 1296ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ, அதாவது 36ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் என்ன அப்படின்னா 1296. ஓகேங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன பண்ணா 36. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 210 மற்றும் 55 ஆகியவற்றின் மீப்பொரு வகுத்தி, அதாவது HCF. ஓகேங்களா, HCF எப்படி எடுத்துக்கணுமா, 55x - 325 அப்படின்னு எடுத்துக்கிட்டு எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், 210க்கும் 55க்கும் HCF என்னன்னு பார்க்கணும். HCF அப்படின்னா என்ன அப்படின்னா இது ரெண்டையும் எந்த நம்பர் பொதுவாக வகுப்படுதோ. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டு நம்பருக்கும் எது பொதுவான ஃபேக்டரோ, காமன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஸோ அந்த நம்பர் தான் HCF அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இதை வந்து 5 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 42 ஸோ 11. ஓகேங்களா, அப்போ இதோட HCF என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 5 எதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்கான், 55x - 325. இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா HCFக்கு ஈக்குவல். ஓகேங்களா, அப்போ HCF என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, இப்போ இந்த 325 மைனஸ் இங்கிட்டு போகும்போது என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். ஓகேங்களா, அப்போ 55x ஈக்குவல் டு 325 + 5. அப்போ 325 + 5னா 330. இங்கே 55x. இதை நம்ம 11 டைம்ஸ் எடுத்து குடிச்சோம்னா இங்கே 5 வரும், இங்கே 3 வரும். ஓகேங்களா, இது 1 டைம்ஸு, இது 6 டைம்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க, 6. ஓகேங்களா, அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 6. ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த 210க்கும் 55க்கும் HCF எடுங்க. அந்த HCF எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 55x - 325க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன? ஸோ இதுதான் இந்த கொஸ்டின்லேருந்து கேட்டிருக்காங்க. அதே தான் நம்மளும் செஞ்சுருக்கோம்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல ஃபர்ஸ்ட் மெத்தடே என்ன அப்படின்னா நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அதில் 3வது டைப் என்ன அப்படின்னா பின்னங்களுக்கான எல்சிஎம் ஹெச்சிஎஃப். ஓகேங்களா? ஸோ இதோட டைப்பே என்ன அப்படின்னா பின்னங்கள் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்களோ அதை நியூமரேட்டருக்கும், நம்ம கிட்ட எதை கேட்கலையோ அதை டினாமினேட்டருக்கு எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. அப்போ நியூமரேட்டருக்கு என்ன எடுக்கணும்னா ஹெச்சிஎஃப் எடுக்கணும், டினாமினேட்டருக்கு என்ன எடுக்கணும் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க 1/2, 1/3, 2/3, 3/4, 4/5. ஓகேங்களா? இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே உள்ள நம்பருக்கு நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா ஹெச்சிஎஃப் எடுக்கணும். அப்போ 1, 1, 2, 3, 4 அப்படின்றதுக்கு ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னா 1. ஓகேங்களா? மேலே உள்ளதுக்கு நம்ம என்ன எடுக்க போகிறோம், ஹெச்சிஎஃப் எடுக்க போகிறோம். ஸோ மேலே உள்ளதோட ஹெச்சிஎஃப் வந்து 1. கீழே உள்ளதுக்கு என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும், 2, 3, 3, 4, 5. ஓகேங்களா? இந்த மாதிரி எல்சிஎம் எடுக்கும்போது ஒரே டேபிளில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எது பெரிய நம்பரோ அதை தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ 2, 4 ஒரே டேபிளில் வருமா, அப்போ இதில் எது பெரிய நம்பரு 4. அப்போ 4 ஒரு 3 போட்டாலும் என்ன ஆயிரும், இதுவும் இதுவும் அடி ஆயிரும். ஓகேங்களா? அப்போ 3 × 5. ஓகேங்களா? அப்போ 5 4 20, 20 × 3 60, 1/60. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 1/60. ஓகேங்களா? ஸோ இந்த மாடல் வந்து அடிக்கடி கேட்குற மாடலை பின்னங்கள் ஃப்ராக்ஷனில் கேட்டுட்டாலே எதை உங்ககிட்ட கேட்குறாங்களோ அதை நியூமரேட்டருக்கும், எதை உங்ககிட்ட கேட்கலையோ, அதாவது எல்சிஎம் ஹெச்சிஎஃப் 2 தான். ஸோ ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தா மேலே ஹெச்சிஎஃப், கேட்காததை எல்சிஎம்மாக கீழே எடுக்கணும். அதே மாதிரி எல்சிஎம் கேட்டிருந்தா மேலே எல்சிஎம், கேட்காத ஹெச்சிஎஃப் கீழே எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆக்சுவலி மெத்தட் 3ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா அடுக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அடுக்குகளில் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இதுதான். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a பவர் k, a பவர் k + 3, a பவர் k + 5. ஸோ இந்த நம்பருக்கு என்ன எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா மீச்சிமா, அதாவது எல்சிஎம் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கான்செப்ட் என்ன அப்படின்னா a பவர் m × a பவர் n, அதாவது ஆல்ரெடி நம்ம சுருக்குகளுக்கு இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். அதாவது பேஸ் 2 சேமாக இருந்தால் பவர் 2 என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ a பவர் m × a பவர் nன்றத a பவர் m + n அப்படின்னு சொல்லி போடுவோம். ஓகேங்களா? இப்போ இது m + n இருக்கு. அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி a பவர் m தனியாகவும் a பவர் n தனியாகவும் பிரிக்கணும். ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து a பவர் k, இங்கே a பவர் k, × a பவர் 3, இங்கே a பவர் k டாட் a பவர் 5. ஓகேங்களா? இப்போ ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பவர் எடுக்கணும். எப்பயுமே எல்சிஎம், அதாவது அடுக்கில் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். ஹெச்சிஎஃப் எடுத்தீங்க அப்படின்னா லோயஸ்ட் பவர் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த a பவர் k அப்படின்றது இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ a பவர் k எடுத்துருவோமா? ஓகேங்களா? அப்போ எல்சிஎம்னா எல்லா நம்பருமே எடுப்போம், ஹெச்சிஎஃப்னா எது பொதுவாக இருக்கோ அது மட்டும் தான் எடுப்போம். ஒருவேளை இந்த சம்முக்கு ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து a பவர் k. ஏன்னா 3 இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா a பவர் k தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து நமக்கு எல்சிஎம் கேட்டிருக்கனால எல்லா நம்பரும் எடுப்போம். இப்போ a பவர் 3 இருக்கு, a பவர் 5 இருக்கு. இதோட பெரிய நம்பர் எது, அடுக்கில் பெரிய நம்பர் எது, 3 5 5 தானே. அப்போ a பவர் 5. இப்போ என்ன பண்ண போகிறோம், a பவர் k + 5. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா a பவர் k + 5 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு ஒரு ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டான். என்ன அப்படின்னா x - 6 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது ரெண்டுமே நம்மளோட சமன்பாடு. இந்த 2 சமன்பாடுக்கும் பொதுவான காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னா x - 6ன்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இப்போ உங்ககிட்ட என்ன கேட்குறான் அப்படின்னா இங்கே இருக்க இந்த கேவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு பொதுவானது எப்படி வந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியுமா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எடுத்து இதுலேருந்து x - 6 அப்படின்றத எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, x² - 2x - 24. ஓகேங்களா?
ஈக்குவல் டு 0. எப்பயுமே நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா, ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இந்த 24 வரணும், அதை ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணால் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா இந்த 2 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 24 எப்படி பிடிக்கலாம்? 6 × 4ன்னு பிரிக்கலாமா? 6 × 4 என்னது? 24. 6லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 2. ஆனால் எனக்கு என்ன 2 வேணும்? -2 வேணும். அப்போ எது பெரிய நம்பரோ அதுக்கு தானே மைனஸ் போடுவோம். அப்போ -6. ஓகேங்களா? ரெண்டு நம்பரை பிரிக்கும் போது எது மைனஸாக வருதோ அதுதான் எக்ஸோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ 6, 4 இது எதில் மைனஸ் இருக்குது? 6க்கு தான். அப்போ இதுதான் எக்ஸோட வேல்யூ. அதை தான் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க x - 6 அப்படின்னு. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா x = 6ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த x = 6 தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு k-ஓட வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? அந்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x² - kx - 6. ஓகேங்களா? எப்பயுமே ஈக்குவல் என்ன போடுவோம்? 0 போடுவோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போடணும்? 6 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 6² - k × 6 - 6 = 0. ஓகேங்களா? அப்போ 6² வேல்யூ என்ன? 36 - 6k - 6 = 0. அப்போ 36 - 6 எவ்வளோ? 30. ஓகேங்களா? 30 - 6k = 0. இப்போ இந்த 6k எங்கிட்ட போச்சுன்னா என்ன ஆயிடும் அப்படின்னா +6 ஆயிடும். அப்போ 30 = 6k. இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா k-ஓட வேல்யூ என்னது? 5. ஓகேங்களா? அப்போ k-ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 5. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க, அதில் ஒன்று HCF கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை வச்சு இது HCF-ஆன்னு செக் பண்ணோம். HCF தான். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6ன்னு எடுத்துக்கிட்டோம். அந்த 6-ஐ கொண்டு போய் ரெண்டாவது ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஏன்னா HCF-னா என்ன சொல்லுவோம்? ரெண்டுலேயுமே வருது அப்படின்னா இதுலேயும் அது காமன் ஃபேக்டராக இருக்கும், இதுலேயும் அது காமன் ஃபேக்டராக இருக்கும். ஸோ அதனால தான் எக்ஸோட வேல்யூவை 6 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 5ஓட k-ஓட வேல்யூ என்ன வருது அப்படின்னா 5 வருது. இதை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கடைசியாக? x² - k × x × 6 தானே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 6-ஐ நான் எப்படி இது பண்ணோம் அப்படின்னா 6-ஐ நான் பிரிக்கும் போது எனக்கு என்ன வரணும்? 1 × 5 வரணும். ஓகேங்களா? 1 × 5 வரணும். ஸோ அப்போ 1 × 6. அப்போ 1 × 6-ஐ தான் நான் என்ன பண்ண முடியும்னா பிரிக்க முடியும். அது இல்லாமல் இங்கே மைனஸில் இருக்குது அப்படின்னா 6-ஐ என்ன பண்ணால் எனக்கு வந்து இந்த இருக்க k வரும் அப்படின்னா 6லேருந்து 1-ஐ மைனஸ் பண்ணும்போது தான் k. அப்போ இப்படி பார்க்கும்போது எனக்கு 5 தான் ஆன்சரு. ஸோ நான் ஈக்குவேஷனில் போட்டாலும் எனக்கு என்னென்னா 5 தான் ஆன்சரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் அப்படின்றது நமக்கு மெத்தட் 3-ஓட ஒரு ஃபர்ஸ்ட் டைப். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் 3க்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அல்ஜிப்ரா ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? x⁴ - 27a³ x. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? x - 3a². ஓகேங்களா? ஸோ இதோட ஜிசிடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x - 3a கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா எல்சிஎம் கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டு நம்பருக்கான ஜிசிடி கொடுத்துட்டாங்க. நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா எல்சிஎம் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டிலேருந்து ஒரு எக்ஸை நான் வெளியே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் என்ன இருக்கும்? x³ - 27a³ இருக்குமா? ஏன்னா இங்கே ஒரு எக்ஸ் என்னவா இருக்குன்னா எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்? ஒரு எக்ஸை வெளியே எடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? இந்த 27-ஐ நான் என்ன பண்ணலாம்? 3³ வேல்யூ 27-ஆ? அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம்னா 3³ போடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த 3³ a³ இருக்கும். இந்த 3³ a³ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3a³ போடுறேன். ஏன்னா எப்பயுமே பவரில் நம்ம போட்டோம்னா இந்த பவர் உள்ள ஃபர்ஸ்ட் நம்பருக்கு வரும், செகண்ட் நம்பருக்கு வரும். ஓகேங்களா? அப்போ x³ - 3a². ஓகேங்களா? இந்த சைடு நமக்கு என்ன இருக்கு? x - 3a² இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா a³ - b³ ஃபார்முலா. ஓகேங்களா? அப்போ a³ - b³ ஃபார்முலா என்ன அப்படின்னா a - b × a² + b² + ab. ஓகேங்களா? இப்போ
எக்ஸுன்றது ஏற்கனவே இருக்கு. இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், a cube minus b cube ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது, a ஸ்கொயர், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்னா 3a தான் ஹோல் ஸ்கொயர் வரும். ஓகேங்களா, அப்போ 3a தான் ஹோல் ஸ்கொயர்னா 3a ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ 9a ஸ்கொயர் ப்ளஸ் a இன்ட்டு பி. ஓகேங்களா, ஏன்றது என்னது எக்ஸு, பின்றது 3a. ஓகேங்களா, அப்போ 3ax. ஸோ இதுதான் நமக்கு என்ன பண்ணா ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணும்போது. செகண்ட் என்னது அப்படியே தான் இருக்கும், எக்ஸ் மைனஸ் 3a தான் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ பாருங்க, இதுக்கு நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா எல்சிஎம் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, எல்சிஎம்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து எழுதுவோம், ஹையஸ்ட் பவர் எதுக்கோ அதை தான் எழுதுவோம் அப்படின்னு. இப்போ எக்ஸ் மைனஸ் 3a தான் ஹோல் ஸ்கொயர் இங்கே இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 3a இருக்குது. ஓகேங்க, அப்போ இது ரெண்டில் எது பவர் ஹையஸ்டாக இருக்குது, எக்ஸ் மைனஸ் 3a தான் ஹோல் ஸ்கொயர் தானே. அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதுறோம், எக்ஸ் மைனஸ் 3a தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுக்கும் எது ஹையஸ்ட் பவரோ அதை எழுதிட்டோம். மிச்சம் என்ன இருக்குது, இங்கிட்டு எக்ஸ் இருக்குது, இங்கிட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9a ஸ்கொயர் ப்ளஸ் 3ax. ஓகேங்களா, அப்போ இதுதான் என்ன அப்படின்னா இவங்க கொடுத்துறதுக்கான எல்சிஎம். இதில் ஹச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா என்ன தான் வரும், எக்ஸ் மைனஸ் 3a தான் வரும். அதை அவங்க கொஸ்டின் அங்கேயே கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, எக்ஸ் மைனஸ் 3a தான் ஹோல் ஸ்கொயர்டு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9 ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல நம்ம ஒன்று தான் யூஸ் பண்ணோம், என்ன அப்படின்னா a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணோம். இந்த டைப்புக்கே அல்ஜிப்ரா ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணோம். அதனால் ஸ்கொயரும் கியூபும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஏரியா எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்ம எப்படி வந்து ஃபஸ்ட்டு மெத்தடுன்றது நம்பர்ஸில் சொன்னோமோ அதில் தேர்டு டைப்புன்றது ஃப்ராக்ஷனும், அதே மாதிரி ஃபோர்த்து டைப் அப்படின்றது என்ன பண்ணா தசம எண்கள், அதாவது டெசிமல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து 0.121, 0.1331. ஓகேங்களா, இப்போ இந்த நம்பரில் எந்த நம்பருக்கு வந்து அதிகமான ஜீரோஸ் ஆட் பண்ணுமோ அதே ஜீரோஸை தான் நம்ம எல்லா நம்பருக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும். ஓகேங்களா, இப்போ இங்கே 0க்கு அப்புறம் 3 நம்பர் இருக்குது, இங்கே 0க்கு அப்புறம் 4 நம்பர் இருக்குது. ஓகேங்களா, அப்போ 4 ஜீரோவை என்ன பண்ணுவோம்னா மேலேயும் மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே வந்து டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போ 11 இன்ட்டு 10,000 டிவைடட் பை 10,000. ஸோ அதே மாதிரி 121 எக்ஸ்ட்ரா ஒரு 0, ஏன்னா இங்கே நான் 3 0 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா பாயிண்ட் கேன்சல் ஆயிரும், எக்ஸ்ட்ரா ஒரு 0 டிவைடட் பை 10,000. ஸோ அதை இங்கே 1331 டிவைடட் பை 10,000. ஸோ இப்போ இதில் என்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இதில் ஹச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. எப்பயுமே ஹச்சிசிஎஃப்னா என்ன பண்ணுவோம், பின்னங்கள் நான் பார்க்கும்போது நியூமரேட்டர் ஹச்சிசிஎஃப்பும் டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுப்போம். டினாமினேட்டரோட எல்சிஎம் வந்து 10,000 தான், எல்லாத்துலேயுமே பொதுவாக இருக்குது, அது மாற்றமே தேவையில்லை. இப்போ இது எல்லாமே எந்தோட மல்டிபிள்ஸாக இருக்குது அப்படின்னா 11ஓட மல்டிபிள்ஸாக இருக்குது. ஓகேங்களா, இதை நான் 11 டைம்ஸ் போட்டேன்னா இது 1 ஆயிருமா, இது 11 ஆயிருமா, இது 11 ஸ்கொயர் ஆயிருமா, ஏன்னா இது 11 ஸ்கொயரோட வேல்யூ, இது 11 கியூபோட வேல்யூ. ஓகேங்களா, அப்போ இதோட ஹச்சிசிஎஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா 11. அப்போ 11 பை 10,000. ஓகேங்களா, இதுக்கு நான் 0 வைக்கணும், அதாவது எத்தனை 0 இருக்கோ அத்தனை புள்ளி வைக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்படி வைக்கும் போது 0.0011, அதாவது 4 நம்பர் தள்ளி என்ன வைக்கணும்னா புள்ளி வைக்கணும். ஆல்ரெடி 2 1 இருக்குது, அப்போ 2 0 சேர்த்து நடுவில் புள்ளி வைக்கணும். ஓகேங்களா, அப்போ 0.0011 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து 6, அதாவது 6 மணிகள் என்ன பண்ணுது அப்படின்னா ஒன்றா ஒலிக்குதான். ஓகேங்களா, ஸோ இதோட இடைவெளி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 4 6 8 10 12. ஸோ 6 பெல்லோட இடைவெளி கொடுத்துருக்காங்க.
2 4 6 8 10 12 ஓகேங்களா. இதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா 1 மணி நேரத்தில் மணிகள் எத்தனை முறை ஒன்றாக ஒலிக்கும். ஸோ இதான் வந்து நம்மளோட பெஸ்ட் மெத்தடு, அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ் ஓகேங்களா. இந்த மெத்தடுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்றா சேர்த்து கேட்குறாங்கன்னா எல்சிஎம் எடுக்கணும் ஓகேங்களா. இல்லை எல்லாத்துக்குமே பொதுவாக ஒரு வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா ஹச்சிசிஎஃப் எடுக்கணும் ஓகேங்களா. எல்லாத்தையும் சேர்க்கணும்னா எல்சிஎம், எல்லாத்தையும் பிரித்து நான் சொல்லணும் அப்படின்னா ஹச்சிசிஎஃப். இங்கே என்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, எல்லா மணியும் சேர்ந்து எப்போ 1 மணி நேரத்துக்கு எத்தனை தடவை ஒன்றா ஒலிக்கும்னு கேட்குறாங்க ஓகேங்களா. அப்போ ஒன்றாக வந்துட்டாலே நான் என்ன எடுக்கணும் அப்படின்னா எல்சிஎம் தான் எடுக்கணும். இப்போ 2 4 6 8 10 12க்கு எல்சிஎம் எடுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2ல் போட்டோம் அப்படின்னா இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6 ஓகேங்களா. திருப்பி 2ல் போட்டோம் அப்படின்னா இது 1, இது 1, இது 3, இது 2, இது 5, இது 3. ஸோ அடுத்து வந்து திருப்பி 2ல் போட்டோம்னா 1 1 3 1 5 3. ஸோ அடுத்து வந்து 3ல் போட்டோம் அப்படின்னா 1 1 1 1 1 5 3 சாரி 1. ஸோ அடுத்து வந்து 5ல் போடுவோம் ஓகேங்களா. ஸோ எப்பயுமே எல்சிஎம் அப்படின்றது எது வரையும் போடுவோம் அப்படின்னா கடைசியில் 1 வரையும் போடுவோம். ஸோ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சொன்ன மாதிரி டைம் வந்து லேக் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நான் சொன்னேன்ல 2 4 8 மூணுமே என்னன்னா ஒரே டேபிளில் வரும், அப்போ 8 எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன், இதுலேருந்து ஒரு 2 எடுத்துட்டேன், மிச்சம் இதில் என்ன இருக்கும் 3 இருக்கும். இதில் ஆல்ரெடி ஒரு 2 எடுத்துட்டேன், மிச்சம் என்ன இருக்கும் 5 இருக்கும் ஓகேங்களா. இது ஆல்ரெடி 6 × 2 தான், அப்போ இது என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும். அப்போ 8 × 3 × 5. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அதுதான் வரும். ஸோ இதுனா ஷார்ட்டாக போட்டுடலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ 8 3s என்ன வரும், 8 5s 40, 40 × 3 120 ஓகேங்களா. அப்போ மொத்தமாக 120 வினாடி ஓகேங்களா. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா 1 மணி நேரத்தில் எத்தனை மணிகள் எத்தனை முறை ஒலிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. எப்பயுமே எத்தனை முறைன்னு கேட்டாங்கன்னா n+1 ஓகேங்களா. என்ன நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ அதோட +1 என்ன பண்ணணும்னா போடும். ஸோ 1 மணி நேரத்துக்கு ஓகேங்களா. ஸோ 60 நிமிஷம் 60 செகண்ட் ஓகேங்களா. அப்போ 60 × 60 3600. இது எதுக்கு கேட்குறாங்க, 120 வினாடிக்கு +1 ஓகேங்களா. அப்போ ஒரு 0க்கு ஒரு 0, இது 1 இது 3, அப்போ 30 + 1 31. எப்பயுமே எத்தனை முறைன்னு கேட்டால் +1 போடுவோம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு முறை ஒழிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடைவெளியை விட்டு கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா. அப்போ ஆல்ரெடி ஒழிச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னா சேர்த்து போடணும். ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனை முறைன்னு கேட்டால் +1 போடணும் ஓகேங்களா. அப்போ இது எத்தனை முறை ஒழிக்குது அப்படின்னா 31. இந்த எல்சிஎம் போடுறத ஷார்ட்டாக போட்டோம் அப்படின்னா டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து மேக்ஸுக்கு டைம் கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஜிஎஸ்க்கு டைம் ஒதுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம். ஸோ இந்த சம் எப்பயுமே என்ன அப்படின்னா அடிக்கடி குரூப் 1ல் கேட்குற கொஷின்ஸு. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸாக என்ன பண்ணுவாங்கன்னா குரூப் 1ல் கேட்பாங்க. இருக்கிறதுலையும் ஈஸியான மெத்தடு இதுதான். இது நமக்கு மேக்ஸிமம் எங்கே இருக்கும் அப்படின்னா 10th இருக்கும் ஓகேங்களா. எல்சிஎம் ஹச்சிஎஃப் இந்த டாபிக் ஃபுல்லாகவே நமக்கு எங்கே இருக்குன்னா 10th இருக்கும். போன தடவை கேட்டிருந்த குரூப் 1 கொஷின்ஸில் இதுலேயே 4 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டாப்பிக்கை நம்ம போட்டுடலாம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன கொடுத்துருக்காங்க, எல்சிஎம்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2 நம்பருக்கான எல்சிஎம் கொடுத்துட்டு ஹச்சிஎஃப் கேட்பாங்களா. ஸோ அதே மாதிரி தான் 2 ஈக்குவேஷன் கொடுத்து ஒரு எல்சிஎம் கொடுத்து அதோட ஹச்சிஎம் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஃபார்முலா தான் என்ன அப்படின்னா இரு எண்களின் பெருக்கல் பலன், அதாவது x × y = LCM × HCF ஓகேங்களா. அதாவது 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, எல்சிஎம் × HCFக்கு ஈக்குவலாக இருக்குமா. ஆல்ரெடி இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. உங்ககிட்ட என்ன கேட்குறாங்க, அதாவது HCF கொடுத்துட்டாங்க, நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா எல்சிஎம் கேட்குறாங்க ஓகேங்களா.
ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல எது பெரிய ஈக்குவேஷனோ அதை வச்சு தான் லாங் டிவிஷன் மெத்தட் போடுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து என்ன இருக்குன்னா 56 இருக்கு, இங்கே 28 இருக்கு. அப்போ எதை போடுவோம்? 56 தான் உள்ள போடுவோம். ஓகேங்களா? அப்போ x பவர் 4 ப்ளஸ் 3x கியூபு ப்ளஸ் 5x ஸ்கொயர்டு ப்ளஸ் 26x ப்ளஸ் 56. ஓகேங்களா? x பவர் 4 3x கியூபு 5x ஸ்கொயர்டு 26x 56. ஓகேங்களா? இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா HCF கொடுத்துருவாங்க. அப்போ HCF வச்சு என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும். HCF என்ன கொடுத்துருக்காங்க? x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 7. ஓகேங்களா? ஸோ இதுக்கான HCF கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா LCM கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே x ஸ்கொயர் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? x பவர் 4 இருக்குது. அப்போ x ஸ்கொயர்டோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் x பவர் 4 வரும்? x ஸ்கொயர்டா? x ஸ்கொயர்டு இன்ட்டு x ஸ்கொயர்டு என்ன இருக்கும்? x பவர் 4 ஆயிடும். அப்போ இந்த x ஸ்கொயர்டை இந்த மொத்த ஈக்குவேஷனோடையே ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ x ஸ்கொயர்டு இன்ட்டு x ஸ்கொயர்டு வந்து x பவர் 4 ப்ளஸ் 5x கியூபு ப்ளஸ் 7x ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணுறோம். எப்பயும் பண்ணுற டிவிஷன் தான். அப்போ இது என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இப்போ 5x கியூப்ல இருந்து 3x கியூபை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் 2x கியூபு. அதே மாதிரி இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணால் மைனஸ் 2x ஸ்கொயர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் 26x கீழே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க, இங்கே x கியூப் இருக்கு, இங்கே என்ன இருக்கு? x ஸ்கொயர்ட் இருக்கு, இங்கே என்ன இருக்கு? 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அப்போ 2x-ஆல் இந்த ஈக்குவேஷன் எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஈக்குவேஷன் கிடைக்குமா? ஸோ எப்பயுமே இங்கே என்ன இது இருக்கோ அதே தான் போடும். இப்போ நான் ப்ளஸ் போட்டேன்னா வர்றது ப்ளஸ் ஆகும். அப்போ டேரெக்டாக கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்பயுமே நம்ம டிவிஷனில் சைன் சேஞ்ச் பண்ணணும். அதனால் வர்ற அந்த சைனை தான் நான் என்ன பண்ணணும்னா மேலே போகணும். ஓகேங்களா? அப்போ மைனஸ் 2x, இந்த 2x-ஐ நான் இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்னன்னு வரும்? மைனஸ் 2x கியூபு மைனஸ் 10x ஸ்கொயர்டு மைனஸ் 14x. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து சைன் சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுக்கு ப்ளஸ்ஸு, இதுக்கும் ப்ளஸ்ஸு, இதுக்கும் ப்ளஸ்ஸு. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது? ப்ளஸ்ஸு 10x ஸ்கொயர்டு மைனஸ் 2x ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? 8x ஸ்கொயர்டு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா 26 ப்ளஸ் 26 ப்ளஸ் 14x. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 40x. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் ப்ளஸ் 8 போட்டேன் அப்படின்னா 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்னது? 8x ஸ்கொயர். அதே மாதிரி 8 இன்ட்டு 5 என்னது? 40. ஸோ ப்ளஸ் 40x ப்ளஸ் 8 இன்ட்டு 7 என்னது? 56. ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் என்ன ஆயிரும் அப்படின்னா சைன் சேஞ்ச் பண்ண உடனே 0 ஆயிடும். ஓகேங்களா? அப்போ இதுக்கான எல்சிஎம் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இதுதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்சிஎம் அப்படின்றது மொத்த ஈக்குவேஷனாக தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 28x ப்ளஸ் 8. இது போக நம்ம ஒரு ஈக்குவேஷன் என்ன பண்ணாமல் வச்சுருப்போம்? அப்படியே வச்சுருப்போம். ஒரு ஈக்குவேஷனை தான் டிவைட் பண்ணுவோம். ஸோ அதுவும் சேரும் போது தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா எல்சிஎம் அப்படின்றது வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x கியூபு மைனஸ் 4x ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 28. ஓகேங்களா? ஸோ இதை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை அடிக்கடி கேட்ட கொஷினை. ஸோ இதில் ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா லாங் டிவிஷன் போடணும். ஓகேங்களா? ஸோ லாங் டிவிஷன் போடும்போது கடைசியாக உங்களுக்கு 0 வரும். அப்போ மேலே உள்ள ஈக்குவேஷனையும் எக்ஸ்ட்ரா கொஷினில் இருக்க ஈக்குவேஷனையும் மல்டிப்ளைல எழுதுனீங்கன்னா அதுதான் எல்சிஎம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன பண்ணால் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60, 75 மற்றும் 90 ஆகிய 3 எண்களின் மீச்செரு பொது மடங்கு மற்றும் மீப்பொரு பொது வகுத்தி இடையான வித்தியாசம் காண்க. ஓகேங்களா?
அப்போ 60, 75, 90. இதுக்கு நான் எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கணும், ஹச்சிசிஎஃப்பும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 60, 75, 90 பார்த்தாலே தெரியுது. இது என்ன அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 5. ஓகேங்களா? 5ல மல்டிபிள் பண்ணோன்னா என்ன வரும்? 12, 15, 18. ஓகேங்களா? 12, 15, 18. இதில் நமக்கு ரெண்டையுமே கண்டுபிடிக்கணும். அதனால 3க்கு எது பொதுவாக வகுப்படுதோ அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு தான் மிச்சத்தை கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்போ 12, 15, 18 அப்படின்றது 3ஆவதுல வருமா? 3ஆவது டேபிள் வருமா? அப்போ 3. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 4, இங்கே 5, இங்கே 6. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்சிஎம் பண்ணணும். இங்கே 2 போட்டேன்னா இங்கே 2000, இங்கே 3000, சாரி இங்கே 5000, இங்கே 3000. எப்பயுமே வந்து பகா எண்கள் வந்துருச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. கடைசியில் நம்ம அதை என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த 2 நான் 1 ஆக்கணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இந்த 5 நான் 1 ஆக்கணும்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இந்த 3 1 ஆக்கணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அது நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு மொத்தத்தையும் என்ன பண்ணிடலாம். இப்போ இதோட ஹச்சிசிஎஃப் என்ன அப்படின்னா 5 × 3. ஹச்சிசிஎஃப் வந்து 5 × 3 = 50. ஓகேங்களா? அடுத்து இதோட எல்சிஎம் கேட்குறாங்க. ஸோ எல்சிஎம்ல அதே 15 வருமா? இன்ட்டு 2 × 2 4, 4 5s are 20, 20 × 3 60. 60யா? 900. ஓகேங்களா? 15 × 60 என்ன பண்ணா 900. இப்போ எல்சிஎம் 900, ஹச்சிசிஎஃப் 15. நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க? 2க்கான வித்தியாசம் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ 900ல இருந்து 15 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 885. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன பண்ணா டி தான். ஓகேங்களா? 885 தான். ஸோ ஒன்றுமே பண்ணல, 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தோம், 3 நம்பருக்கு ஹச்சிசிஎஃப் எடுத்தோம், 2ஐயும் மைனஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம் அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து கேட்டாங்க அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒன்றை சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஹச்சிசிஎஃப் எடுக்கணும். நீங்கள் கொஸ்டின் பாருங்களேன். முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர், 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கணங்களின் வாளினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இதில் வந்து டிஃப்ரெண்ட் லிட்டர்ஸ் இருக்குது. ஏன்னா 80 லிட்டர் இருக்குது, 100 லிட்டர் இருக்குது, 120 லிட்டர் இருக்குது. அப்போ இந்த இது எல்லாத்தையுமே பொதுவாக ஒரு பாத்திரத்தில் அளக்கணும் அப்படின்னா இதுக்கு என்ன எடுக்கணும்? ஹச்சிசிஎஃப் எடுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2ல போட்டோம் அப்படின்னா என்ன இருக்கும்? இது 40, இது 50, இது 60. எல்லாமே 0வா? அப்போ அடுத்து என்ன போட போகிறோம்? 10 போட போகிறோம். ஓகேங்களா? 10ல் போட்டால் என்ன வரும்? 4, 5, 6. இதுக்கு மேலே இதில் என்ன பண்ண முடியாது? ஹச்சிசிஎஃப் எடுக்க முடியாது. அப்போ இதோட ஹச்சிசிஎஃப் என்னது? 2 × 10, 20 லிட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ எல்லாத்தையும் சேர்த்து கேட்டாங்கன்னா எல்சிஎம் எடுக்கணும். பொதுவாக உனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹச்சிசிஎஃப் எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. இரு எண்களின் மீப்போவா 8 எனில் கீழ்கண்ட எண்ணில் எண் அவற்றின் மீச்சியமா ஆகாது அப்படின்னு. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணோம் ஒன்றும் இல்லை. இப்போ 6, 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6, 8ஓட ஹச்சிசிஎஃப் என்ன? 2. ஓகேங்களா? 6, 8ஓட ஹச்சிசிஎஃப் என்ன அப்படின்னா 2. இதில் 2 போச்சுன்னா மிச்சம் 3 இருக்கும், இதில் 4 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதோட எல்சிஎம் என்ன இருக்கும்? 24 இருக்கும். இப்போ இந்த 24ஐயும் 2ஐயும் வந்து மல்டிப்ளை பண்ணுங்களேன். 48ஆ? இங்கே 6 8 என்னது? 48ஆ? இது 2 ஈக்குவலாக இருக்கா? ஸோ அதனால தான் 2 எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல்ட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா எல்சிஎம் × ஹச்சிசிஎஃப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 24 இருக்குது. இப்போ இந்த 2ஓட மல்டிபிள்ஸ் தான் என்னது? 2வது வாய்ப்பாட்டில் 24 வரும், 6 வரும், 8 வரும். ஓகேங்களா? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இதோட எல்சிஎம் அதாவது இதோட ஹச்சிசிஎஃப் என்ன கொடுத்துட்டான்னா 8 கொடுத்துட்டான். அப்போ 8ஆ இருந்துச்சுன்னா கீழே உள்ள ஆப்ஷனில் எது அதோட எல்சிஎம்மாக இருக்காதுன்னு கேட்குறான். ஓகேங்களா? அப்போ எது இருக்கும்னா 8ஓட மடங்கு எல்லாமே இருக்கும்.
ஓகேங்களா? ஒன்றும் இல்லை. இப்போ 24 8 × 3 24 அப்போ இது வந்து 8ஓட மடங்கு. ஸோ அதே மாதிரி இது 48 ஸோ 8 × 6 என்னது 48. ஸோ அப்போ இது வந்து 8ஓட மடங்கு. ஸோ அதே மாதிரி 7 ஓகேங்களா சார் 56 அப்போ 8 × 7 என்னது 56 அப்போ இது வந்து 8ஓட மடங்கு. ஆனால் 60ன்றது என்ன கிடையாதுன்னா 8ஓட மடங்கு கிடையாது. அப்போ அது என்னவா இருக்க முடியாதுன்னா எல்சிஎம்மாக இருக்க முடியாது. ஸோ இந்த மெத்தடில் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் லாஜிக்கு இதில் வந்து 120 கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ இதில் வந்து எது வந்து அதோட மல்டிபிள்ஸ் அதாவது அதோட மடங்கா இல்லையோ அதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று இரு சார்பகா எண்களின் மீச்சிமா 505 இன்னொரு எண் 65 எனில் மற்றொரு எண் என்ன? ஃபஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணால் அதே ஃபார்மெட் தான். x × y = LCM × HCF. ஓகேங்களா? ஸோ இதில் எல்சிஎம் கொடுத்துட்டான். என்ன கொடுத்துருக்கான்? 5005 கொடுத்துட்டான். ஓகேவா? கொடுத்துட்டான். இதில் HCFும் கொடுத்துருக்காங்க. என்னவா கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரு சார்பகா எண். ஓகேங்களா? அதாவது இரு சார்பகா எண்ணோட கோப்ரைம் நம்பர்ஸோட HCF எப்பயுமே என்ன அப்படின்னா 1. ஸோ பகா எண்ணாலே அதோட HCF 1. அது இரு சார்பகா எண்ணா இருந்தாலும் சரி அதோட HCF என்ன அப்படின்னா 1. ஓகேங்களா? அப்போ HCF என்ன 1. ஒரு எண் கொடுத்துருக்கானா என்ன கொடுத்துருக்கான்? 65 × y. இந்த 65ஐயும் 505ஐயும் கேன்சல் பண்ணோம்னா y = 77. ஓகேங்களா? அதாவது 65 × 77 தான் 5005. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 77. ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே ஆன்சர் போட்டுரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்களேன் P மற்றும் Qவின் மீப்போவா. ஓகேங்களா? HCF என்ன கொடுத்துருக்காங்கன்னா X கொடுத்துருக்கான். அதே தான் P × Q = என்னது? LCM × HCF. இதில் அவன் என்ன கொடுத்துட்டான்? HCF Xன்னு கொடுத்துட்டான். அதே மாதிரி P மற்றும் மீப்போவாவை கீழுற்றலை காண்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? LCM கண்டுபிடிக்கணும். அப்போ இன்ட்டு எல்சிஎம்மா இதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்கான்னா Qக்கான ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான். அப்போ என்ன பண்ணணும்? Q உள்ள இடத்துல அதை சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ P × XYA இங்கே என்ன இருக்குது? X × LCM. இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் என்ன ஆயிரும்? அடியாயிரும். அப்போ LCM = என்ன அப்படின்னா P × Y. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? PY. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுனாலே ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அவன் PQ அப்படின்றது 2 நம்பரு, அதோட HCF X அப்படின்னா அதோட LCM என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? LCM என்னன்னு கேட்டுட்டு Qக்கான வேல்யூவும் கொடுத்துருக்கான். அப்போ HCF இருக்க இடத்துல HCFோட வேல்யூவையும் Q இருக்க இடத்துல Qவோட வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு LCM. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஏற்கனவே பார்த்ததான். ஓகேங்களா? அங்கே என்ன கேட்டாங்க? LCM கேட்டாங்க. அப்போ LCM கேட்டாங்கன்னா ஹையஸ்ட் பவர். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? HCF கேட்டிருக்காங்க. HCF அப்படின்னா லோயஸ்ட் பவர். அதே மாதிரி தான் A பவர் M × A பவர் 1. ஓகேங்களா? இதை நம்ம என்ன பண்ணுறோம்? A பவர் M × A பவர் 1ன்னு எழுதுறோம். ஆல்ரெடி சொன்னதான் A பவர் M × N எப்படி எழுதுவோம்? A பவர் M+N எழுதுவோம். ஓகேங்களா? அதோட ரிவர்ஸ் ஆர்டர் தான். ஸோ அடுத்து A பவர் M × A பவர் 2. அடுத்து A பவர் M × A பவர் 3. அப்போ இதில் A பவர் Mன்றது பொதுவாக இருக்கா? அப்போ பொதுவானதாக ஃபஸ்ட்டு எழுதிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணா இதில் எது லோயஸ்ட் பவரோ அதுதான் HCF. இதில் எது ஹையஸ்ட் பவரோ அதுதான் LCM. LCM கேட்டாங்கன்னா A பவர் 3. HCF கேட்டிருக்காங்க. அப்போ A பவர் 1 = A பவர் M+1. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? A பவர் M+1. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இரு எண்களின் மீச்சிமா மற்றும் மீப்போவானது 3 மற்றும் 180. எப்படி திருப்பி கேட்டாலும் அதே ஃபார்முலா தான் X × Y = LCM × HCF. ஓகேங்களா? அந்த 2 எண்களின் கூட்டுத்தொகை 81, அந்த 2 எண்களின் தலைகீழி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கொடுத்துருக்கான்? கூட்டுத்தொகை கொடுத்துட்டு வித்தியாசம் கேட்டிருந்தான். அதனால நம்ம என்ன பண்ணோம்? A + B² - A - B² ஃபார்முலால போட்டோம். இப்போ என்ன கேட்டிருக்கான்? தலைகீழி கேட்டிருக்கான். அப்போ தலைகீழிலிருந்தே செஞ்சிடணும். ஓகேங்களா?
அப்போ ஃபஸ்ட்டு என்னோட தலைகீழ் 1/x ப்ளஸ் 1/y. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? மேலே x + y, கீழே xy. ஓகேங்களா? இப்போ நமக்கு x + yக்கு வேல்யூ தெரியும் 81, xyக்கு மட்டும் தான் வேல்யூ தெரியணும். ஓகேங்களா? அப்போ xy அவனே கொடுத்துருக்கான் மீச்சிமா மற்றும் மீப்போவா. அதாவது x × y = LCM × HCF. LCM எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 150, HCF வந்து 3, அப்போ 450. ஓகேங்களா? அப்போ xyயோட வேல்யூ 450, x + y யோட வேல்யூ அவனே கொடுத்துருக்கான். இது எண்களின் கூடுதொகை 81. அப்போ 81 / 450. ஓகேங்களா? இதை ஃபஸ்ட்டு 9 டேபிள் அடித்து கொடுத்தோன்னா இது 9, இது 50. இதுக்கு மேலே இதை அடிக்க முடியாது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 9/50. ஓகேங்களா? ஸோ ஒரே ஃபார்முலா தான் x × y = LCM × HCF. இதோட கூடுதல் கொடுத்து வித்தியாசம் கேட்டிருந்தாங்கன்னா a + b² - a - b². இதில் தலைகீழுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால 2 நம்பரோட தலைகீழ் எடுத்து ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? x + y xyயும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா 1330 மற்றும் 1926 ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி 12 கிடைக்குது அப்படின்றப்போ ஸோ மிகப்பெரிய எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எப்பயுமே இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் மீதி கொடுத்தாங்க அப்படின்னா மீதி என்ன பண்ணிடணும்னா ஒவ்வொரு எண்ணோட மைனஸ் பண்ணணும். ஏன்னா எண்களை வகுக்கும் போது 2 எண்ணை வகுக்கும் போது தான் மீதி 12 கிடைக்குது. அப்போ ஃபஸ்ட்டு எண்ணோட 12 மைனஸ் பண்ணிடணும், செகண்ட் எண்ணோட 12 மைனஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எண் என்ன? 1230. இதுலேருந்து 12 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1218. ஓகேங்களா? ரெண்டாவது எண்ணு 1926. இதுலேருந்து 12 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1914. இப்போ 2 நம்பர் கிடைச்சிருச்சா? இதில் வந்து எந்த எண்ணை வந்து டிவைட் பண்ணும், அதாவது இங்கே வந்து 2 நம்பர் கொடுத்துட்டாங்க. இந்த 2 நம்பரை டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்னால் நம்ம எப்பயுமே என்ன எடுப்போம்னா HCF தான் எடுப்போம். ஸோ இங்கே வந்து 2 டிஜிட் இருக்கனால இதை லாங் டிவிஷன் மெத்தடில் எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன அப்படின்னா ஈக்குவேஷனுக்கான லாங் டிஜிட்டு, இது என்ன அப்படின்னா நம்பர்ஸ்க்கான லாங் டிஜிட். இப்போ இந்த 2 நம்பரில் எது பெரிய நம்பரோ அதை ஃபஸ்ட்டு உள்ளே போடணும். 1914. ஓகேங்களா? சின்ன நம்பர் என்ன பண்ணணும்னா வெளியே போடணும். ஸோ இதை 1 டைம்ஸ் போட்டால் என்ன வரும்? 1218. ஓகேங்களா? இப்போ இதை மைனஸ் பண்ணுறோம். ஸோ 686 கிடைக்குது. இப்போ இந்த 686 என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்பரை உள்ளே போட்டு டிவைட் பண்ணும். ஓகேங்களா? 1218. ஸோ இதை உள்ளே போட்டோம் அப்படின்னா 686. ஓகேங்களா? 686. ஸோ அப்போ இது 2 வரும், இங்கே வந்து 2 வரும், இங்கே வந்து 5 வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்பர் உள்ளே போகணும். 686. எப்பயுமே எதை வச்சு டிவைட் பண்ணுறோமோ அந்த நம்பரை வந்து உள்ளே போட்டுக்கிட்டே வரணும். இப்போ ஃபஸ்ட்டு 1 to 18 வச்சு டிவைட் பண்ணுறோம். அடுத்து இந்த இதுலேருந்து 1 to 18 வந்து டிவைட் பண்ணோம். அடுத்து இப்போ வந்து இதோட ரிமைண்டர் 522. அப்போ இந்த 6 என்ன பண்ணிடணும் அப்படின்னா உள்ளே போடணும். ஓகேங்களா? இப்போ இது 1 டைம்ஸ், அப்போ 522. ஸோ 174. ஸோ 174 நம்ம 6 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 522 வரும். ஓகேங்களா? அப்போ இது வந்து 0 வரும். ஓகேங்களா? 1734 3 டைம்ஸ் போட்டோம் என்ன அப்படின்னா 522 வரும். அப்போ இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். ஓகேங்களா? அப்போ லாஸ்ட்டாக நமக்கு எதோட முடியுதோ, எது வந்து 0 கொடுக்குதோ அந்த நம்பர் தான் நம்மளோட HCF அப்படின்னு. ஓகேங்களா? அப்போ இந்த நம்பரோட HCF என்ன அப்படின்னா 174. ஸோ இந்த நம்பரோட HCF என்ன அப்படின்னா 174. ஸோ இதை வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் தான் செஞ்சுட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம செய்ய நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஈஸியாயிரும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? 12ஆல் மைனஸ் பண்ணோம். ஸோ அடுத்து ரெண்டாவது நம்பரை 12ஆல் மைனஸ் பண்ணோம். அடுத்து 1914 உள்ளே போட்டு 128 வந்து மைனஸ் பண்ணோம்.
ஓகேங்களா. இந்த நம்பர் இங்கனுக்குள்ளே மட்டும் 9 வரும். ஸோ இதை வந்து 9 மாற்றிக்கோங்க. ஸோ அதை வந்து மைனஸ் பண்ணும்போது 522 வரும். 522 வச்சு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 174. 174 3 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 522. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும் அப்படின்னா அது 0 ஆயிடும். அப்போ இதோட HCF என்ன அப்படின்னா 174. ஸோ நெக்ஸ்ட் சம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இரு மிகை முழு எண்களின் மீப்பொது வகுத்தி 1 அப்படின்னா அவ்விரு எண்கள் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதாவது ஒரு 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸோட HCF 1 அப்படின்னா அந்த நம்பர் எப்படி சொல்லுவோம், ஆல்ரெடி சம்மில் பார்த்தோம். ஓகேங்களா. அதை வந்து சார்பகா எண்ணு சொல்லுவோம். ஓகேங்களா. அதை இங்கிலீஷில் கோ ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம், இல்லைன்னா ரிலேட்டிவ் ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இதோட ஆன்சர் என்ன பண்ணால் ரிலேட்டிவ் பகன். ஓகேவா. ஸோ சார்பகா எண்கள் 2 எண்ணும் பகா எண்களாக இருந்து அதோட HCF 1 இருந்துச்சுன்னா அது பேர் தான் சார்பகா எண்கள். அதே மாதிரி இரட்டை பகா எண்கள் சொல்லுவோம். ஓகேங்களா. ட்வின் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்வின் ப்ரைம் நம்பர்ஸ்னால் ரெண்டுமே பகா எண்ணாக இருக்கும், ஆனால் அதோட வித்தியாசம் எப்பயுமே என்னவா இருக்கும் அப்படின்னா 2ஆக இருக்கும். ஓகேங்களா. இப்போ ஒன்றும் இல்லை 3,5. ஸோ இது ரெண்டுமே என்ன அப்படின்னா பகா எண். இதோட வித்தியாசம் என்ன 2. ஓகேங்களா. இதே 2,3 இதோட HCF 1. ஸோ அதே மாதிரி 3,5 இதோட HCF 1. 7,5 இதோட HCF 1. வித்தியாசம் எடுத்தோம்னா அது இரட்டை பகா எண், அதோட HCF எடுத்தோம்னா அது சார் பகா எண். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 12, 16 மற்றும் 24 வகுக்கும் போது மீதி 2, 6, 14 தரக்கூடிய மிகச்சிறிய எண்ணை காண்க. மேலும் அந்த எண்ணானது 47 வகுப்படும் போது மீதி இல்லாமல் வகுப்படும். ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த எண் வந்து 47 வகுப்படும் போது என்ன கிடையாதுன்னா மீதி கிடையாது. ஓகேங்களா. ஸோ அப்போ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 12 - 2 ஈக்குவல் டு என்னது 10. அதே மாதிரி 16 - 6 ஈக்குவல் டு 10. அதே மாதிரி 24 - 14 ஈக்குவல் டு 10. அப்போ இதோட மீதி என்ன எல்லாமே என்னவா இருக்குது அப்படின்னா பொதுவாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து மிகப்பெரிய எண் எடுக்கணும். இப்போ மிகப்பெரிய எண் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இந்த எண்ணை வகுக்கக்கூடிய எண்ணை எடுத்தாங்க அப்படின்னா அப்போ HCF எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ 12, 16, 24 12, 14, 26 இதுக்கு வந்து நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஓகேங்களா. 12 × 2 24. ஸோ அப்போ 12 போட்டோம் அப்படின்னா இது 1000, இது 16, இது 2000. ஸோ அதே மாதிரி இதில் வந்து 2 போட்டோம் அப்படின்னா இது 1000, இது 8000, இது 1000. ஓகேங்களா. ஸோ அப்போ 12 × 4 ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 48. ஸோ இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னா 48. ஓகேங்களா. இப்போ இந்த எண்ணை எப்படி எழுதணும் அப்படின்னா 48 × x - 10 இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிற எண்ணா இருக்கும். ஓகேங்களா. இப்போ 48 அப்படின்றது இதோட மீச்சிமம். ஓகேங்களா. இன்ட்டு எக்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர் என்ன பண்ணுறோம்னா அதோட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரில் இதுலலாம் எதுவாக பொதுவான மீதியாக இருக்குமோ அந்த நம்பரையும் மைனஸ் பண்ணாதான் அது எதால் டிவைட் ஆகும் அப்படின்னா 47 டிவைட் ஆகும். ஓகேங்களா. அப்போ 48 × x - 10 ஈக்குவல் டு 48 × 57 போட்டோம் அப்படின்னா 2736 வரும். இதுலேருந்து 10 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2726. ஓகேங்களா. அப்போ இதோட ஆன்சர் என்ன பண்ணால் 2726. இது இப்படிலாம் பண்ணுறதுக்கு பதிலாக இது எல்லா நம்பரையும் ஆப்ஷன் வச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 47 டிவைட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் 47 டிவைட் பண்ணும்போது மீதி வரும், இதையும் 47 டிவைட் பண்ணும்போது மீதி வரும், இதையும் 47 டிவைட் பண்ணும்போது மீதி வரும். அப்போ ஆப்ஷன் வச்சு போயிட்டோம் அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போட்டுடலாம். 47 இதை டிவைட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா மீதி இல்லாமல் வரும். ஏன்னா கொஸ்டின் அவன் என்ன கொடுத்துருக்கான், 47 வகுப்படும் போது மீதி இல்லாமல் வகுப்படும்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷன் வச்சு போவோம். ஆப்ஷன் வைஸ் வரலைன்னா தான் எல்லா மீதியும் மைனஸ் பண்ணும்போது பொதுவாக இருக்கணும், இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ட்டு எக்ஸ் போட்டு மீதியை வந்து மைனஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா லீஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. லீஸ்ட் நம்பர் கேட்டாங்கன்னா மைனஸ் பண்ணணும், ஹையஸ்ட் நம்பர் கேட்டாங்கன்னா ப்ளஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன பண்ணால் 2726. நெக்ஸ்ட் எக்ஸ் என்பது மிகச்சிறிய எண்.
எக்ஸ் அப்படின்றது மிகச்சிறிய எண். அதனுடன் 2000 கூட்டும் போது, அதாவது எக்ஸ் ப்ளஸ் 2000 கூட்டும் போது 12, 18, 16 மற்றும் 21 வகுப்படும் எனில் எக்ஸின் இலக்கங்களின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எக்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணணும், அதோட 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2000 கொடுத்துட்டு 12, 16, 18, 21 வகுப்படும்னு கொடுத்துருக்கானா, அப்போ வகுப்படும்னா எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா? வகுக்கும் அப்படின்னா ஹச்சிசிஎஃப் எடுக்கணும். வகுப்படும் அப்படின்னா வகுப்படும் எண் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ 12, 16, 18, 21. ஸோ இதை 2ஆல் போட்டோம் அப்படின்னா இது 6 வரும், இது 8 வரும், இது 9 வரும், இந்த 21 அப்படியே வரும். 3ஆல் போட்டோம் அப்படின்னா இது 2, இது 8, இது 3, இது 7. ஸோ அடுத்து வந்து 2ஆல் போட்டோம் அப்படின்னா இது 1, இது 4, இது 3, இது 7. ஸோ அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, 4, 3, 7 ரெண்டுமே எல்லா நம்பருமே என்னென்னா வேறு வேறு டேபிளில் வரும். அப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அப்படியே என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 2 × 3 × 2 × 4 × 3 × 7. ஓகேங்களா? இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1008 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? இப்போ இந்த 1008 அப்படின்றது இதோட என்னால் வகுப்படும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்த நம்பர் தான் நமக்கு என்ன பண்ணுறோம்னா இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ அடுத்த நம்பர்னா என்ன கண்டுபிடிக்கணும்னா × 2 போகணும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு வந்து × 2 போட்டோம் அப்படின்னா 2016. அப்போ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ், அதாவது இங்கே எழுதிருக்கோம்ல இந்த எக்ஸ் ப்ளஸ் 200க்கு இந்த நம்பர் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ் ப்ளஸ் 2000 ஈக்குவல் டு 2016. இந்த 2016ன்றது 12ஆல் டிவைட் ஆகும், 18ஆல் டிவைட் ஆகும், 21ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது இங்கிட்டு போச்சு அப்படின்னா மைனஸ் ஆகும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2016 மைனஸ் 200. அப்போ ஈக்குவல் டு என்ன வரும், 16. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 16. அவங்க நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னா இலக்கங்களின் கூடுதல். இலக்கங்கள் அப்படின்னா இந்த 1, இந்த 6 அப்படின்னா 1 + 6 = 7. ஓகேங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 7. ஸோ ஏன் அப்படின்னா 2வது நம்பர் எடுக்கிறோன்னா இதை டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் தான் எக்ஸ் ப்ளஸ் 2000க்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் எல்சிஎம் எடுத்து × 2 போடுறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா இரு எண்களின் மீச்சிமா மற்றும் மீப்போவா முறையே 13 × 455. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா, A × B = LCM × HCF. ஓகேங்களா? ஸோ LCM × HCF. இதில் LCM என்ன கொடுத்துருக்காங்க, 455, HCF 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு எண்ணானது 75 மற்றும் 125 என்ற எண்ணுக்குள் உள்ளது எனில் மற்றொரு எண்ணை காண்க. ஓகேவா? ஒரு எண் என்னன்னா 75ல் 125 கொடுத்துருக்காங்க. எப்பயுமே நமக்கு என்ன கொடுப்பாங்க, ஒரு எண் கொடுப்பாங்க. அப்போ இன்னொரு எண் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ அவங்க அப்படி கொடுக்கல, ஒரு எண் இருக்குது, அது எதுக்கு நடுவில் இருக்குன்னா 75க்கும் 125க்கும் நடுவில் இருக்குது. அப்படின்னா இன்னொரு எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ எப்போ நமக்கு என்ன தெரியாதுன்னா எண் தெரியாது, ஆனால் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 2 எண்ணுக்கான HCF வந்து 13னா அப்போ அது ரெண்டுமே என்னது 13ஓட மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது எப்படி இல்லைனா 13A × 13B அப்படின்னு எழுதலாமா? ஓகேங்களா? இப்போ 13 × 13, 13 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 169 × AB. ஓகேங்களா? ஸோ அப்போ 455 13 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 10 + 3ன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன விடும், 4550. ஓகேங்களா? அப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 0 என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி 5 × 3 என்ன வரும், 15. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 5 × 3 15, 15 + 1 16. ஓகேங்களா? அப்போ 4 × 3 என்ன பண்ணால் 12, 12 + 1 வந்து 13. ஸோ 5, 11, 9, 5. ஓகேங்களா? 5915.
இப்போ நமக்கு என்ன வேணும்னா ஏபியோட வேல்யூ வேணும் சரிங்களா. 5915 டிவைடட் பை 169 ஓகேங்களா. ஸோ அப்போ இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 35 வரும். அப்போ ஏபியோட வேல்யூ என்னன்னா 35. அப்போ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 35 வரணும். அதே மாதிரி அந்த 2 நம்பரோட HCF என்ன இருக்குன்னா 1 இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு என்ன கொடுத்துருவாங்க, HCF வந்து 13 கொடுத்துட்டான். அப்போ திருப்பி ஒரு HCF வராது. அப்போ 2 நம்பருக்கும் HCF என்ன இருக்குன்னா 1 இருக்கணும். அப்படி இருக்க ஒரே நம்பர் என்ன அப்படின்னா 7 × 5 ஓகேங்களா. அப்போ 7 × 5 தான் நமக்கு என்னது 35 ஓகேங்களா. அப்போ ஒரு நம்பர் 7 அப்படின்னா இன்னொரு நம்பர் என்னது 5. ஆல்ரெடி நம்ம என்ன கொடுத்துருக்கோம், HCFோட வேல்யூ 13 கொடுத்துருக்கோம். அப்போ 13ஓட 7 மல்டிப்ளை பண்ணணும், 13ஓட 5 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 13ஓட 7 மல்டிப்ளை பண்ணும்போதுக்கு என்ன வரும் அப்படின்னா 91 வரும். இதை மல்டிப்ளை பண்ணும்போது 65 வரும் ஓகேங்களா. இப்போ கொஸ்டினில் ஒரு எண் 75 to 125 இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த எண் தான் 91. அப்போ இன்னொரு எண் என்ன அப்படின்னா 65 ஓகேங்களா. அப்போ இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா 65 ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரே ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், HCF அப்படின்றது 2 எண்ணுக்குமே பொதுவானது. அப்போ 2 எண்ணோடைய மல்டிப்ளை பண்ணாலும் அதே எண் தான் வரும் ஓகேங்களா. அதனால் 13A × 13B கொடுத்துருக்கோம். 13 ஸ்கொயரோட வேல்யூ கொடுத்துருக்கோம், அடிச்சு கொடுத்துருக்கோம். அடிச்சு கொடுத்தா 35 வருது. இந்த 35 எப்படி பிரிக்கணும்னா HCF 1 வர மாதிரி பிரிக்கணும். ஏன்னா அதோட HCF ஆல்ரெடி 13 சொல்லிட்டாங்க ஓகேங்களா. அப்போ 1 வர மாதிரி பிரித்தோம்னா 7 × 5 ஓகேங்களா. அப்போ ஒரு நம்பரை வந்து 7 × 13, இன்னொரு நம்பர் வந்து 5 × 13 ஓகேங்களா. ஸோ அப்போ 7 × 13 அப்படின்றது 91, 5 × 13 அப்படின்றது 65. இதில் அவனே ஒரு நம்பர் கொடுத்துருக்கான், 75 to 125 அந்த நம்பர் இருக்கணும். அப்போ 91 தானே 2 நம்பருக்கும் நடுவில் இருக்கும். அப்போ இன்னொரு எண் என்ன அப்படின்னா 65 ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸோ ஆக்சுவலி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு செவ்வக வடிவிலான முற்றமானது 4.55 மீட்டர் நீளமும் 5.25 மீட்டர் அகலமும் கொண்டது ஓகேங்களா. செவ்வகம்னா நமக்கு என்ன இருக்கும், L × B தான் இருக்கும். அப்போ எல்லோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த செவ்வக வடிவ முற்றத்தில் ஒரே மாதிரி அளவுள்ள சதுர டைல்ஸ் படிக்கணுமா. அதாவது அது இருக்கிறது செவ்வகம், இதில் நம்ம என்ன பண்ணணும் சதுரம் ஓகேவா. ஸோ அதாவது 4 sides are equal. அப்படி பதிக்கணும்னா இதுக்குள்ளே எத்தனை டைல்ஸ் பதிக்க முடியும் அப்படின்ற கவுண்ட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 455 இருக்கு இல்லையா, ஸோ 525, இந்த 455ன்றதை மீட்டரில் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பயுமே என்ன எடுப்போம் அப்படின்னா சென்டிமீட்டர் தான் எடுப்போம் ஓகேங்களா. அப்போ × 100 போட்டால் நமக்கு என்ன வரும் 455. ஸோ அதே மாதிரி அது 525 ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன எடுக்கணும் அப்படின்னா பொதுவாக நான் என்ன பண்ணணும் டைல்ஸ் பதிக்கணும் அப்படின்றப்போ HCF எடுக்கணும் ஓகேங்களா. இதுக்கு 5 போட்டோம் அப்படின்னா 91, 105. இதுக்கு 3 போட்டோம் அப்படின்னா 7 போட்டோம் அப்படின்னா 1 7 is 1 13, 1 7 is 1 15 ஓகேங்களா. அப்போ இதோட HCF என்ன அப்படின்னா 7 × 5. 7 × 5 என்னது 35. ஸோ அப்போ 35 அப்படின்றதா என்ன அப்படின்னா 2க்குமே பொதுவான வேல்யூ. அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா நான் ஃபுல்லாக போடணும் அப்படின்னா எத்தனை டைல்ஸ் தேவைப்படும்னு கேட்குறான். அப்போ ஃபஸ்ட்டு 455க்கு 35 போட்டோம் அப்படின்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும் 13 டைல்ஸ் போடலாம் ஓகேங்களா. இது வந்து சென்டிமீட்டர். 455க்கு 35 சென்டிமீட்டரில் நான் போட்டேன்னா எத்தனை டைல்ஸ் போடலாம்னா 13 டைல்ஸ் போடலாம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி 525க்கு 35 டைல்ஸ் போட்டோம் அப்படின்னா 15 டைல்ஸ் போடலாம் ஓகேங்களா. அப்போ இது வந்து L, இது B. அப்போ L × B தானே. அப்போ L × Bனா என்ன அர்த்தம் 13 × 15. ஸோ அப்போ 13 × 15 அப்படின்றது நமக்கு என்ன வரும்னா 195 வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ 13 இதை 10 + 5ன்னு பிரிச்சுக்கோங்க. அப்படி தானே பண்ணலாம் 130 ப்ளஸ்
65. அப்போ 195. ஓகேங்களா? அப்போ இதில் மொத்தம் எத்தனை டைல்ஸ் போடலாம் அப்படின்னா 195. ஏன் இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா 455 மீட்டருக்கு ஒவ்வொரு டைல்ஸுக்கும் என்னன்னா 35 சென்டிமீட்டர்னு சொல்லியாச்சு. 450 சென்டிமீட்டருக்கு ஒவ்வொரு டைல்ஸோடது வந்து 35. ஓகேங்களா? இது வந்து எல்லோட வேல்யூ, இது வந்து பியோட வேல்யூ. ஓகேங்களா? அப்போ எல்லோட வேல்யூ நமக்கு என்ன வருது 13, பியோட வேல்யூ நமக்கு என்ன வருது 15. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண தானே மொத்தம் எத்தனை போட முடியும் தெரியும். ஸோ அதனால் 13 × 15 195. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 15, 25, 40 மற்றும் 75ஆல் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்கண எண்ணை எழுதுக. ஆக்சுவலி இதில் என்ன கேட்பாங்கன்னா, மிகப்பெரிய 4 இலக்கண எண் கேட்பாங்க, இல்லைனா மிகச்சிறிய 4 இலக்கண எண் கேட்பாங்க. ஸோ மிகப்பெரிய 4 இலக்கண எண் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், 999. இதே இது சின்னது கேட்டாங்கன்னா 100. ஓகேங்களா? ஸோ 0 வச்சு எடுத்தா அது சிறிய எண், 9 வச்சு எடுத்தா அது பெரிய எண். ஓகேங்களா? இப்போ 999ல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைனஸ் பண்ணுவோம். இதே இது 1000 நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ளஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த 15, 25, 40, 75 இது பொதுவாக வகுப்படக்கூடிய எண் தானே கேட்குறாங்க. அப்போ வகுப்படும் எண் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 5 போட்டோன்னா இது 3, இது 5, இது 8, இது 15. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒரு 5 போட்டோம் அப்படின்னா இது 3000, இது 1000, இந்த 8 அப்படியே தான் இருக்கும். இதில் என்ன இருக்கும் 3 இருக்கும். அப்போ இதுக்கு ஒரு 3 போட்டால் 1 1 8 1. ஓகேங்களா? அப்போ 5 × 5 25, 25 × 24. ஸோ இதை எப்படி சொன்னோம், 25 × 20 + 4. ஓகேங்களா? அப்போ 25 என்னது 50. அப்போ இது வந்து 500 + 25 × 4 100. அப்போ இது என்ன வரும்னா 600. இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னா 600. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த 600 அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, இந்த லார்ஜஸ்ட் நம்பரை வச்சு டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணி வர்ற ரிமைண்டரை இந்த நம்பரோட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா தான் என்ன ஆகும் அப்படின்னா மீதி இல்லாமல் வகுப்படும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணும், 9999 இதை 600ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ரிமைண்டர் என்ன வரும்னா 399. ஓகேங்களா? ஸோ இதை வந்து 16 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 3600 வரும். ஸோ அதுலேருந்து இதை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 399 வரும். இந்த 399 என்ன பண்ணும், இந்த 999லேருந்து இந்த 399 மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வந்துடும், இது ரெண்டுமே 0 வரும். அப்போ 9600. ஓகேங்களா? ஸோ ஹையஸ்ட் நம்பர்னா ஹையஸ்ட் நம்பரை எடுத்து எல்சிஎம்மாக ஹையஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணும்போது ஒரு மீதி வரும். அந்த மீதியை கொண்டு போய் ஹையஸ்ட் நம்பரோட மைனஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்போ தான் அதுதான் ஆன்சர். இதே இது லோயஸ்ட் நம்பர்னா நீங்கள் வர்ற எல்சிஎம்மை டிவைட் பண்ண தேவையில்லை, அப்படியே என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கடைசி சம் 16, 24, 30, 36 மற்றும் 45ஆல் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய முழு வர்க்க எண்ணை காண்க. ஸோ வர்க்க எண் அப்படின்னா அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா எப்பயுமே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, இப்போ 6ன்னு வச்சுக்கோங்களேன். இதோட காரணம் என்ன, 2 3 1 6 சொல்லுவோமா. இதில் இந்த 6 மட்டும் இல்லாமல், அதாவது அதே எண் காரணியாக இல்லாமல் மற்ற எல்லா எண்ணையும் கூட்டினா நமக்கு என்ன வரணும்னா பர்ஃபெக்ட், அதாவது அதே நம்பர் வரணும். இப்போ பாருங்களா, 2 + 3 5, 5 + 1 6. ஸோ இந்த மாதிரி வர நம்பரை தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இங்கே எழுதும்போது நமக்கு என்ன இருக்குன்னா, ஒரு நம்பர் வந்து ஸ்கொயராக இருந்துச்சுன்னா எல்லா நம்பரும் நமக்கு என்னவாக இருக்கணும், ஸ்கொயராக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ 16 கொடுத்துருக்காங்களா, 24, 30, 36, 45. ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், 2ஆல் போடுவோம். 2ஆல் போட்டால் இது 8, இது 12, இது 15, இது 18, இது வந்து 12 வராது. ஓகேங்களா? அப்போ 45.
அடுத்து 2ஆல் போடுவோம். ஏன்னா இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ எதில் போட்டுறீங்களோ அது முடிகிற வரையும் போட்டுருங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ 2ஆல் போட்டோன்னா இது 4, இது 6, இது 15 அப்படியே தான் வரும். இது வந்து 9, இது 45. ஸோ அடுத்து 2ஆல் போட்டோம் அப்படின்னா இது 2, இது 3, இது 15, இது 9, இது 45. ஸோ அடுத்து வந்து 2ஆல் போட்டோம். ஏன்னா 2ல் ஆரம்பிச்சோன்னா அது முடிகிற வரையும் 2ஆல் போட்டுருங்க. ஓகேங்களா? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கேட்டால் மட்டும். அடுத்து 3, அடுத்து 15, அடுத்து 9, அடுத்து 45. இப்போ அடுத்து நமக்கு என்ன நம்பர் இருக்குது? 3 தான் இருக்குது. அப்போ 3 போடுவோமா? அப்போ இது 1, இதுவும் 1, இது 5, இது 3, இது வந்து 1, 15. ஸோ அடுத்து எப்படி இருக்குது? 3 இருக்கா? அப்போ 3 போட்டுருவோம். 1, 1, 5, 1, 5. அடுத்து என்ன போடுவோம் அப்படின்னா 5 போடுவோம். 1, 1, 1, 1. ஓகேங்களா? இப்போ இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் ஃபஸ்ட் எழுதுவோமா? ஃபஸ்ட்டு எத்தனை 2 இருக்குது? 4 2 இருக்கும். அப்போ 2 × 2 × 2 × 2. எத்தனை 3 இருக்குது? 2 3 இருக்குது. அப்போ 3 × 3 × 3. கடைசி என்ன இருக்குன்னா ஒரு 5 இருக்குது. ஓகேங்களா? இதில் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் என்ன இருக்கும்? எல்லா நம்பருமே ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். இப்போ இங்கே 2 2 இருக்கா? அப்போ 2 ஸ்கொயர் இருக்குது. இங்கே 2 2 இருக்குது. அப்போ 2 ஸ்கொயர் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 3 ஸ்கொயர் இருக்குது. ஆனால் 5 என்னவா இல்லை அப்படின்னா ஸ்கொயராக இல்லை. அப்போ ஸ்கொயர் ஆக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு 5 என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஒரு 5 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஒரு 5 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஸோ அதுதான் நம்மளோட நம்பராக இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ 4 × 4 16, 16 × 9 × 25. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வரும்னா 3600. ஓகேங்களா? ஸோ இதை வந்து மொத்தமாக இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 720 வரும். இந்த 720யோட 5 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 3600. ஓகேங்களா? ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோட காமன் ஃபேக்டர் எல்லாமே ஸ்கொயராக இருக்கணும். இங்கே 2 ஸ்கொயரில் இருக்குது, 2 இன்னொரு 2வும் ஸ்கொயரில் இருக்குது, 3யும் ஸ்கொயரில் இருக்குது. ஆனால் 5 என்னவா இல்லைன்னா ஸ்கொயராக இல்லை. இப்போ இந்த 5 நான் சேர்க்காம இதுக்கு மட்டும் நான் எல்சிஎம் எடுத்தேன்னா அது 720. 720ன்றது நமக்கு ஸ்கொயர் நம்பரா? இல்லை. இதோட ஒரு 5 நான் சேர்க்கும்போது இது என்ன ஆயிரும்? 3600 ஆயிரும். அப்போ 3600 அப்படின்றது எதோட ஸ்கொயரு? 60யோட ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடச்சிருச்சு 3600. ஸோ லாஸ்ட் சம்க்கான ஆன்சர் என்ன பண்ணா 3600. ஸோ 25 சம்ஸுமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணிடலாம்? கிளாரிஃபை பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல்.